ஹலோ காய்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம பாய்ஸ் இருக்காங்க, மதன் அண்ட் அஜித், ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் IPL 2026ஓட ப்ரிவியூ பார்க்க போறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஸ்குவாட் படிச்சிடுறேன், அதுக்கப்புறமா ஒருத்தரா யூ கேன் கிவ் யூ இன்சைட்ஸ். ஸோ பேட்டர்ஸ் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட், எக்ஸ்ட்ராடினரி ட்ரேட், திலக் வர்மா, டேனிஷ் மலேவார். விக்கெட் கீப்பர்ஸ் ராபின் மின்ஸ், ரயன் ரிக்கில்டன், குவிண்டன் டீகாக். ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்திக் பாண்டியா, கேப்டன் நமந்தீர், மிச்சல் சாண்ட்னர், ராஜ் அங்கத் பாவா, கார்பின் பாஷ், வில் ஜாக்ஸ் நல்ல ஃபார்ம்ல வராரு, ஷார்துல் தாக்கூர் அகைன் நைஸ் ட்ரேட், அதர்வா அங்கோலேக்கர், மயங்க் ராவத். போலர்ஸ் ட்ரெண்ட் போல்ட், மயங்க் மார்க்கண்டே, தீபக் செஹர், அஸ்வினி குமார், ரகு சர்மா, அல்லா கசன்ஃபர், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது இசார். ஸோ இதான் ஸ்குவாடு. அஜித் ஆரம்பிக்கிட்டோம் இந்த வாட்டி. ஓகே. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து லைக் இவங்க வந்து ஒரே டிராபேக் என்னன்னா 6 வருஷமா கப்பு ஜெயிக்கல. பட் இவங்க டீம் வந்து பயங்கர சார்ட்டடா இருக்கு, பயங்கர செட்டில்டா இருக்கு, பேக்கப்பும் இருக்கு. எனக்கு மெயினா இந்த 3 இடியட்ஸ் மாதிரி 3 இந்தியன்ஸ் தான் ரொம்ப டேஞ்சரஸா தெரியுறாங்க. திலக் வர்மா, ஸ்கை, ஹர்திக் பாண்டியா, எனக்கு இவங்க தான் ரொம்ப த்ரெட்டனிங்கா தெரியுறாங்க. வேர்ல்ட் கப் விக்டரிக்கு அப்புறம் வராங்க. ஸோ என்னோட பிளேயிங் 11 சொல்லிடுறேன். ரோஹித் சர்மா இந்த வாட்டி ஆரஞ்சு கேப்புக்கு நான் 2 வெட்டரன் வந்து லைக் ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸா ஃபீல் பண்றேன். ஒன்னு ரோஹித் சர்மா, ஒன்னு டெஃபினெட்லி. ஏன்னா எனக்கு 2 பேர் வந்து இல்ல, இது என்ன ரீசன்னா அடுத்த வருஷம் ஒரு வேர்ல்ட் கப் இருக்கு. டெஃபினட்டா IPL மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வந்து அந்த IPL-க்கும் முக்கியம். அண்ட் அவங்களோட கரியர் நெக்ஸ்ட் இயர் வந்து லைக் அந்த டாக்ஸ் போயிட்டே இருந்தது ரீசெண்டா. பட் 2 பேருமே நல்லா ஆடி அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபார்மையும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் வந்து காட்டணும், இன்னும் டிட்டர்மெண்டா இந்த சீசன் இருக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக் வில் ஓப்பன். இவங்க தான் என்னோட ஓப்பனர்ஸ் மும்பை இந்தியன்ஸ்க்கு. 1 டவுன் திலக் வர்மா, 2 டவுன் ஸ்கை, 3 டவுன் ஹர்திக் பாண்டியா. நம்பர் 6ல வந்து ஷெர்ஃபேன் ரத்தர்ஃபோர்டு ஒரு பயங்கரமான ட்ரேட் தான். ஆனா இப்ப எப்படி சொல்றது, லைக் வில் ஜாக்ஸ் வந்து நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன். RCBயும் அவரை வந்து ஒரு 2 வருஷம் ஆட வைக்காம 3வது வருஷம் அதுவும் கடைசியில தான் சான்ஸ் கொடுத்தாங்க. இவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ரொம்ப வருஷமா T20ல அக்ராஸ் குளோபல் லீக்ஸ் எல்லா இடத்துலயும் அடிச்சிட்டு இருக்காரு. ரொம்ப டிஸ்ட்ரக்டிவான பிளேயர். இப்ப புதுசா பினிஷராகவும் ஆடுறாரு மிடில் ஆர்டர்ல. சோ ஷெர்ஃபேன் ரத்தர்ஃபோர்டுக்கு பதிலா நான் அந்த ஒரு ஆப்ஷன் கரெக்ட். அந்த ஒரு ஆப்ஷனுக்காக நான் வந்து வில் ஜாக்ஸ ஐ வில் ஹெட்ஜ் ஓவர் லைக் ஷெர்ஃபேன் ரத்தர்ஃபோர்ட். நம்பர் 7ல மிச்சல் சாட்னர் ஆட வைப்பேன். வெரி குட் பேட்டிங் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர், எல்லாருக்குமே தெரியும். நம்பர் 8ல வந்து ஸ்விங் கிங் தீபக் சஹர் ஆட வைப்பேன். நம்பர் 9 வந்து மயங்க் மார்க்கண்டே. நம்பர் 10 ட்ரெண்ட் போல்ட் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லைனாலும், கொஞ்சம் அடி வாங்கினாலும் IPL-ல அவர் வந்து ஒரு ட்ரேட்மார்க், ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்றவர். அவரு ஃபர்ஸ்ட் ஓவர் ஆர் செகண்ட் ஓவர்ல ஆல்மோஸ்ட் எவ்ரி மேட்ச் விக்கெட் எடுத்துருவாரு. நம்பர் 11 த கோட் ஜஸ்பிரீத் பும்ரா. இப்ப என்னோட இம்பாக்ட் சப் வந்து நமந்தீர் ஆர் ஷார்துல் தாக்கூர், சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி. பேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்கு, ரயன் ரிக்கில்டன் இருக்காரு. மயங்க் மார்க்கண்டேக்கு ஒரு இம்ப்ரெசிவான லெக் ஸ்பின்னர் ரகு சர்மான்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ லைக் இதுதான் என்னோட 12-13 இருக்கும். என்னோட பிளேயிங் 11 நான் சொன்ன மாதிரி இதுதான் இருக்கும். நமக்கு ரொம்ப சார்ட்டடான யூனிட். என்ன ஒரே ஒரு வீக்னஸா பாக்குறேன்னா, இன்னும் கூட அந்த கேப்டன்சில அந்த ஒரு யுனைட்டடா இன்னும் வரலையோ. என்னதான் வந்து அந்த கான்ட்ரவர்சி, அந்த ரொம்ப மட்டமான கான்ட்ரவர்சி எல்லாம் ஒரு பாயிண்ட்ல நடந்ததுல அந்த ஹர்திக் பாண்டியாக்கு, அதெல்லாம் முடிஞ்சாலும் இன்னும் இவங்க வந்து ஒன்னா ஆட மாட்டேங்கிறாங்களோ. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த வேர்ல்ட் கப் விக்டரி இவங்களை ப்ராபப்ளி ஏதாவது ஒரு யுனைட்டடா ஆக்குச்சுன்னா லைக் இவங்க ஒரு டேஞ்சரஸ் யூனிட். பட் இவங்களோட ஸ்கில்லா இருக்கட்டும், பேலன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சார்ட்டடா இருக்காங்க. பேட்ஸ்மேன் ஹூ கேன் போல் இருக்காங்க, போலர்ஸ் ஹூ கேன் பேட் இருக்காங்க. ஸோ பவுலிங்லயும் டெப்த் இருக்கு, பேட்டிங்லயும் டெப்த் இருக்கு. ஆன் பேப்பர் டெஃபினட்டா நான் சொல்றேன், இவங்க வந்து 2026 கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, ஐ திங்க் அஜித் சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் சூப்பர் ஸ்டார். என்னதான் ரோஹித் சர்மா தலைமையில தான் ஜஸ்பிரீத் பும்ரான்னு ஒரு கோட்டு, ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி பிளேயர்ஸ், ஸ்கை எல்லாருமே அவருக்கு கீழே தான் க்ரூம் ஆனாலும் தே ஹேவ் ரைசன் இன் ஸ்டேச்சர் சோ மச் தட் தே ஆல் ஆர் சூப்பர் ஸ்டார்ஸ் நோ. ஸோ என்னன்னா, அந்த ஈகோ வந்து நம்ம வெளியே காட்டலனா கூட, நம்ம எவ்வளவுதான் ஹம்புலா இருந்தா கூட, ஸ்போர்ட்னு வரும்போது சில சமயங்கள்ல அந்த ஈகோ ஒண்ணு எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். மேபி தட் இஸ்
அது வந்து ஒரு டீமா அவங்களுக்கு என்னமோ அது தடுக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து MS தோனி சிஎஸ்கேல இருக்காரு, ருத்ராஜ் கேக்வாட் கேப்டனா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், ஆனா த ஹோல் டீம் வில் போ டு MS தோனி. MS தோனி தான் தலைவன் அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் எல்லாருமே இருப்பாங்க. சேம் கோஸ் வித் RCB. இப்போ ரஜத் படிதார் கேப்டன்சி வந்தாலும் விராட் கோலி தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அந்த எல்லாருமே லுக்அப் பண்ற பிளேயரா விராட் கோலி தான் இருப்பாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி மும்பை இந்தியன்ஸ்ல அந்த கல்ச்சர் இருக்கா மாதிரி தெரியல. எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ஸா இருக்காங்க, எல்லாருமே ஓகே ரோஹித் சர்மாவா, நானும் ரோஹித் சர்மாவுக்கு ஈக்குவல் அப்படின்ற தெர் இஸ் நத்திங் ராங் இன் தட். புரியுதா? அது ஒரு இண்டிவிஜுவலோட விருப்பம். இப்போ வந்து MS தோனி கிட்ட யாராவது நான் உனக்கு ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி யாராவது நடந்துக்கிட்டா MS தோனி போய் சண்டை போட போறது இல்ல. என்னடா நீ எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்ற அப்படின்னு போய் சண்டை போட போறது இல்ல. சேம் வித் விராட் கோலி ஆல்சோ. சேம் வே ரோஹித் சர்மா அப்படிதான். இஸ் நாட் கோன் கோ அண்ட் ஃபைட் இது பண்ணு அது பண்ணுன்னு. மேபி தே ஆர் வெரி க்ளோஸ். ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, ஸ்கை இவங்க எல்லாம் வெரி க்ளோஸா இருக்கலாம். ஸோ க்ளோஸா இருக்கும்போது இப்போ அஜித் நான்லாம் வந்து ஒரு மேட்ச் ஆடுறோம், அவர் எனக்கு க்ளோஸா இருக்கலாம், நான் சீனியரா இருந்தாலும் ஆனா அப்படி போய் நில்லா, நீ சரியா நீங்க இருந்தா வேலைக்கு ஆக மாட்டேன், போய் பவுண்டரியில நில்லு அப்படின்னு சொல்லலாம். பட் அது எப்படி இருந்ததுன்னா பாக்குறதுக்கு 2024 சீசன்ல என்ன ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா பவுண்டரிக்கு அனுப்புறாப்ல, ஹவு டேர் ஹி, அந்த மாதிரிலாம் ஒரு ஜோன்ல வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அது ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப நார்மல், அது பர்சனலா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். சில பேருக்கு அது தப்பா தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இங்க எப்படி நான் இந்தியன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார்ஸா ஐடலைஸ் பண்றோம் நம்ம எல்லாருமே, என்ன உட்பட தான் நான் சொல்றேன். சோ மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே, RCBன்னு தாண்டி விராட் கோலி ஃபேன்ஸ், MS தோனி ஃபேன்ஸ், ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் பிரிஞ்சு கிடக்கும் போது என் தலைவனை எப்படா நீ பவுண்டரி அனுப்புவேன்னு கோவப்பட்டவங்க தான் அதிகம். சோ அதனால அந்த ஈகோ டெஃபினட்டா ஒரு 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 பார்ட்டா இருக்கு மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட்ல. அதனால மட்டும்தான் கடைசி 5-6 வருஷமா அவங்க வந்து சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் தம்ன்ற மாதிரி. ஏன்னா கடப்பாற சைடு இட் இஸ், அதாவது ராக்கெட் சயின்ஸை கூட புரிஞ்சுக்கலாம். இந்த டீம் எப்படா இன்னும் கப்படிக்கல லாஸ்ட் 5 இயர்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு. இந்தியன் கோர் அப்படி இருக்கு. சோ மதன், உங்களோட இன்சைட்ஸ் அபவுட் மும்பை இந்தியன்ஸ்? நான் என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அஜினுக்கும் அஜித்துக்கும் ஒரே மாதிரி சிங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன அதே 11 தான் நான், எக்ஸப்ட் மயங்க் மார்க்கண்டேக்கு பதிலா நமந்திரி ஆட வைப்பேன். ஜஸ்ட் பிகாஸ் ஃபீல்டிங்க வந்து அவர் வச்சுக்கிட்டு அவர் பேட்டிங்லயும் வந்து ஹி கேன் ப்ரொவைட் இன்புட்ஸ் அண்ட் பவுலிங்லயும் ஒரு 2 ஓவர் போடக்கூடியும். அண்ட் நான் சாண்டர் வெல்ஜாக்ஸே வந்து பிரைமரி ஸ்பின்னர்ஸா வச்சுப்பேன். வெல்ஜாக்ஸ் வந்து ஒரு சப்ளைம் ஃபார்ம்ல வராரு. இன்கேஸ் இங்கிலாந்து ஃபைனல் இம்பாக்ட்ல கொண்டு வரலாம், மயங்க இம்பாக்ட்ல கொண்டு வரலாம். பட் எனக்கு நமந்தீர் வந்து 2 WT பிளேயரா யூஸ் பண்ண முடியும் என்னால. சோ அதனாலதான் போனாடி ரோஹித் சர்மா வந்து இம்பாக்ட் பிளேயரா இருந்தாரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நமந்தீர் WT பிளேயர்னா அண்ட் ஹர்திக் லவ்ஸ் நமந்தீர். டு பி ஹானஸ்ட் இது வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா நமந்தீரா நேஹல் வதரவா போனப்ப நமந்தீர் ரீடிங் பண்ணுன்னு சொன்னது ஹர்திக் தான். சோ அந்த ஃபேக்ட்ல ஐ பிலீவ் நமந்தீர் வில் பி பிளேயிங் 11. சோ தேவைப்பட்டா மயங்க் வாங்கண்டே வச்சுக்கலாம். அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றது, நான் பிளேயிங் 11ல இது ஒண்ணுதான் சேஞ்ச், மத்தபடி மிச்சம் எல்லாமே ஐடியல் தான். 10 போல்ட் பும்ரா எல்லாம் சொல்றதுதான். இது வந்து ஒரு குழந்தை கூட சொல்லிடும் பிளேயிங் 11 மும்பைக்கு தான் சொல்லிட்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றீங்களா நிறைய விஷயம் அந்த ரைவல்னு சொல்லிட்டு, டூ மெனி குட் குக்ஸ் ஸ்பாயில் த பார்ட்டின்னு சொல்லி ஒரு கோட்ஸ் இருக்கு. சோ அது வந்து மும்பைக்கு வந்து இருக்கும். சோ உங்களுக்கு எல்லாமே பெட்டர் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விஷயமும் காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு இல்ல. லைக் இவங்க இது பண்ணா இவங்கன்னு சொல்லிட்டு. சோ அந்த விஷயம் மட்டும்தான். அண்ட் மோரோவர் அவங்களுக்கு அந்த டிராஃபி டிராட் வந்து ரொம்ப இருக்கு. லைக் என்ன சொல்றது, நம்ம 5 வருஷமா நம்ம கப் அடிக்கல. 2020 அடிச்சாங்க, 19 அடிச்சாங்க கப்பல் ஆஃப் டைம்ஸ். 19 நமக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்ப அந்த வீடியோ பாக்குறப்போ ஷர்துல் தாக்கரே அந்த லெஃப்ட் ஐபிடபிள்யூ மட்டும் ஆவல்லாம் எப்படா அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்து 6-4 இருந்திருக்கும். அதுதான் அந்த மாதிரி இருந்திருக்கும். சோ தே லவ் வின்னிங் த டிராஃபி. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் டீம் வச்சிருக்காங்க. அண்ட் ரோஹித் சர்மாவோட ஈகோ டச் ஆகி தலைவன் போன வாட்டியோட வந்து என்ன ஷேப் என்ன மாதிரி இருக்கிற அந்த மனுஷன், இந்த வாட்டி நான் முடிஞ்சா இம்பாக்ட் பிளேயர் நிக்க வைங்கடா அப்படின்ற மாதிரிதான் அவர் ஃபிட்டா வந்திருக்காரு. ஆப்வியஸ்லி இம்பாக்ட் பிளேயர் கிடையாது. இந்த டீமை பத்தி ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு வார்த்தையில இப்படை தொப்பின் எப்படை வெல்லும்னா எழுதணும். ஆனா எப்படியோ ஒரு விஷயத்த தோக்குறாங்க. அந்த இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், எக்ஸ்ப்ளோசிவ் டாப் ஆர்டர் வேணுமா, ரோஹித் சர்மா குவெண்டடிக்காக இருக்காரு. அதுக்கப்புறம் நல்ல டெத் பவுலர் வேணுமா, உலகத்திலேயே சிறந்த டெத் பவுலரா ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு. நல்ல பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற பவுலர் இருக்குமா, ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு வேணுமா, 10 போல்ட் இருக்காரு. நல்ல பினிஷ் பண்ற ஆள் வேணுமா, கரண்ட் ஃபார்ம்ல இருக்க சூப்பர் ஸ்டார் பிளேயர் 2 பேர் இருக்காங்க, வில்ஜாக்ஸ், ருத்ரகோட், அவங்க இருக்காங்க. மிடில் ஆர்டர்ல ரிப்பேர் பண்ண வேணுமா, எனக்கு ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் இந்தியன் கேப்டன் இருக்காரு. தேவைப்பட்ட நமந்திர் ஆட வைப்புன்னு சொல்லலாம். ஸ்பின்னர் வேணும், கூட ஆள் அடிக்க வேணும்னா கரண்ட் ஃபார்ம்ல இருக்க நியூசிலாந்து கேப்டன் மிச்சல் சார்னர் இருக்காரு. அது தேவை. உனக்கு எக்ஸ்பேக்டர் பவுலர் வேணுமா, அல்லா கசன்பர் இருக்காரு. இப்ப யாரை இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் இருக்கிறதுல பெரிய தாட்ஸை தவிர மத்தபடி இந்த 8 பிளேயரும் பிளேயிங் 4ல ஆடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்க பவுலர் தான். எனக்கு தெரிஞ்சு அல்லா கசன்பரையும் சம் எக்ஸ்டென்ட் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் தே ஸ்டார்ட் வித் மிச்சல் சார்னர். அண்ட் அவரை பத்தி சொல்லுங்க, அல்லா கசன்பர் பத்தி சொல்லுங்க.
அல்லா அவரை பத்தி கசன்பர் ஒரு விஷயம் போடுறதோ 2024லயே அவர் எடுத்தாங்க. பட் ஸ்டில் பேக் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வந்து அவரு ஆப்கானிஸ்தான்லயும் பெருசா அவருக்கு சான்சஸ் கிடைக்கல. பட் அவ்வளவு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்தும் அவரை வந்து பேக் பண்றாங்கன்னா என்னமோ ஒரு விஷயம் பார்த்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஒரு பிளேயரை பேக் பண்றாங்கன்னா அவர்கிட்ட ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அதை வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ணாம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தே கோயிங் டு பிளே ஹிம் அட் சம் க்ரூஷியல் மேட்சஸ் தான் எனக்கு. ஏன்னா தே கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஸ்டாண்டா. பட் தேவைப்பட்ட அல்லா கசன்பர் யூஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவர் இன்ஜுரி இருந்து போயும் அப்படியே ஃபுல்லா பேக் பண்ணி தே கோயிங் டு யூஸ் ஹிம்னு தோணுது. இதுதான் வந்து அவங்களுக்கு ஐடியா சாய்ஸ். அண்ட் என்ன, நான் ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேனா நான் எப்பவுமே பாக்குற ஒரு ரைவல் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். சோ இப்ப நிறைய பேர் சொல்றாங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல அது ஆர்சிபின்னு சொல்லிட்டு. பட் டு பி ஹானஸ்ட் எனக்கு மும்பை இந்தியன்ஸ் தோக்கணும். இப்ப யாரு வந்து எல்லா கண்டென்ட்லயும் இப்ப யாரு ஆர்சிபியை கொண்டு வராங்கன்னு நீங்க பாக்குறீங்களா? நான் கூட அமைதியா இருக்கேன். அதுவும் இந்த சிஎஸ்கே வீடியோ நான் ரொம்ப பார்த்து டேய் ஆர்சிபி சொல்லாத 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 பார்த்து பேசிட்டு இருந்தேன். சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சிம்பு சொல்ற மாதிரி வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். நான் என்ன கண்டெஸ்ட் சொல்றேன்னு பாருங்க. ஆர்சிபின்னு ஒண்ணு சொல்றேன். என்ன சொல்றேன்னா ஒரு ஹார்ட் கோர் சிஎஸ்கே வேணா ஸ்டார்டிங் 2008 அவங்களுக்கு எப்ப மும்பை இந்தியன்ஸ்க்கு நாங்க ஆர்ச் ரைவல் ஆகணும்னா சச்சின் டெண்டுல்கர் கேப்டன் ஆனதுக்கு நாங்க வந்து கப் அடிக்காம எங்க ஸ்டேட்ல ஃபீல்டிங் வச்சு பொலாட தூக்கி கப் அடிச்சு போனோம் எங்க நவி மும்பைல. அந்த இடத்துலதான் அந்த மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே ரைவல் டே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் எவ்ரி சிஎஸ்கே ஃபேன், ஒரு ஓஜி சிஎஸ்கே ஃபேன் கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு நாங்க வந்து ஆடுறப்போ மும்பை தோக்கணும்னு நினைப்பாங்க. அது குரு தோக்கணும் இவரு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அழகிய தமிழங்களை விஜய் படத்தை சொல்லுவாங்களா, அதுதான். சோ வி கன்சிடர் மும்பை இந்தியன்ஸ் ஆர்ச் ரைவல்ஸ் பிகாஸ் ஒரு 2 டிகேட் க்ளோஸா நடந்திருக்கு. அதுல ஒரு டிகேட் ஒரு 2 டீம் ஓன் பண்ணிருந்தா தட்ஸ் ஹவ் தி ஃபேன்ஸ் ஆர். சோ தட்ஸ் ஹவ் தி டீம் வாஸ். சோ நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலி அதுதான் உண்மையும் கூட, நானே ஒத்துக்கிறேன். நான் ஆர்ச் ரைவலா பாக்குறதும் அவங்க மட்டும் தான். சி நான் ஏன் மும்பை இந்தியன்ஸ் ப்ரிவியூ அதை சொல்றேன்னா பிகாஸ் அவங்க மாதிரி ஒரு டீம் அடிக்கிறதா எங்களுக்கு வந்தது. நீ ஹெட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸ்ல நாங்க லீட் பண்ணிருக்கோம். பட் அவங்க எங்களுக்கு சொல்றது என்னன்னா நீங்க ஹெட் இல்லன்னு சொல்லுவாங்க. பட் நான் ஏன் இங்க மென்ஷன் பண்றேன்னா பிகாஸ் இந்த மும்பை இந்தியன்ஸ் இப்படி இருந்தும் தோக்குறாங்கன்னா உள்ளுக்குள்ள ஹாப்பியா இருக்கு. பட் தே டூ ஹாவ் சம் கெப்பாசிட்டி டு பீட். ஆர்சிபி ஃபேன்ஸ் எதுவும் சொல்ல விரும்பல. அது ரைவல் இல்ல அவங்களதான் சொன்னோம். உங்களான ரைவல் தான் எங்க போய் எடுத்துல போய் எங்களை விராட் கோலி ஜெயிச்சா சந்தோஷம் தான். பாவம் மனுஷன் ஜெயிக்கல. எங்களுக்கு நாங்க அவ்வளவு வந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம். எங்களுக்கு எப்பவுமே மும்பை இந்தியன்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. நான் சொல்லிக்கிறேன். மதன் என்ன சொல்ல வராரு நான் சொல்றேன். அஜித் அஃபண்ட் ஆயிடாத. எனக்குமே சிஎஸ்கேக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்ச டீமா ஆர்சிபி தான் இருந்தது. மதன் சொல்ற மாதிரி எனக்கு வந்து ரைவலு மும்பை அடிச்சிடக்கூடாது, ஆர்சிபி அடிச்சா கூட பரவாயில்லன்னு தான் நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன். நடுவுல இந்த கண்ணன் தேவன் டீ புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் ஒண்ணு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு டேய் இவனுங்க ஏன்டா இப்படி பண்றானுங்கன்னு நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி மேல கோவப்பட்டதுக்கு காரணமே இந்த கண்ணன் தேவன் டீப்புடி கேர்ள்ஸ் தான். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் அதெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க. அது 2024ல மேட்ச்க்கு அப்புறம் சில இன்சிடென்ட்ஸ் நடந்தது இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்றது, ஒரு அங்கிருந்துதான் ஒரு ஹேட்ரட் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். அது வரைக்கும் வந்து ஒரு பேண்டர் மாதிரி ஒரு ஹேட்ரட் இருந்தது. அந்த ஒரு எப்படி சொல்றது, இவனை கலாய்ச்சே தீரணும், பெங்களூர் தோத்தா ஸ்டோரி போடணும். ஏன்னா எனக்கு தெரியும்ல ப்ரோ, ஒரு வாட்டி பெங்களூர் அப்படி போய் நாக் அவுட்ல தோக்கும் போது என்னோட இன்ஸ்டாவை நான் வந்து ஒரு 5 நிமிஷம் பார்ப்பேன், அப்புறம் மூடி வச்சிருவேன். எல்லாம் ஈசாலா கப் நம்தே ஹேஷ்டாக், ஈசாலா கப் நம்தே ஹேஷ்டாக் அப்படின்றது போட்டு கலாய்ப்பாங்க. பட் ஆனா எப்போ இது ரொம்ப ஹீட்டடா ஒரு டாக்ஸிக்கா போக ஆரம்பிச்சதோ அந்த 2024 இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான். தனியா பேசலாம். மும்பை மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மதன் சொன்ன மாதிரி, மதன் பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. வாரிசு படம் ஆடியோ லான்ச்ல ப்ரொடியூசர் தில்ராஜு பேசியிருப்பாரு. டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, என்ன வேணும் எல்லாமே இருக்குன்னு. அது மாதிரிதான் மும்பை இந்தியன்ஸுக்கு எல்லாமே இருக்கு. என்னாலுமே அதான் புரிஞ்சுக்க முடியல, எப்படின்னா இந்த டீம் வந்து கப்படிக்காம இருக்காங்க லாஸ்ட் 5-6 இயர்ஸ்னு. என்னோட 11 நான் இனிமே சொல்லிடுறேன். ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், ரயன் ரிக்கில்டன் சூப்பரா ஆனாரு போன சீசன். பட் ஸ்டில் I think they have taken Quinton de Kock for sentimental values. 2019-20ல அவர் இருக்கும்போது 2 வாட்டி டிராஃபி அடிச்சிருக்காங்க. அதனாலதான் அவர் கண்டிப்பா பேஸ் பிரைஸ்லயாவது எடுத்து போட்டுருணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டிமெண்டல் வேல்யூ. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் ஓனர்ஸ் ஆகாஷ் அம்பானி எல்லாம் வந்து ரொம்ப அதுக்கு பிலீவ் பண்றவரு, ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. ஸோ அதனால ஒரு சென்டிமெண்டல் வேல்யூவாக QDK எடுத்திருக்காங்க. டெஃபினட்டா இஸ் கோனா பிளே. ஏன்னா நல்ல ஃபார்ம்லயும் இருக்காரு. அவர் ஒர்க் ஆகலன்னா ரயன் ரிக்கில்டன் ஆடுவாரு. நம்பர் 3 I would go with Sky, சூரியகுமார் யாதவ். பிகாஸ் ஐ ஃபீல் திலக் வர்மா T20 வேர்ல்ட் கப்ல பார்த்ததுக்கு நம்பர் 3 விட கொஞ்சம் டவுன் த ஆர்டர் வந்தா இன்னும் கூட எக்ஸ்ப்ளோசிவா இருக்காருன்னு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்காக நம்பர் 3 Sky, நம்பர் 4 திலக் வர்மா.
நம்பர் 5 எல்லாருமே நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்றது ஷெர்ஃபேன் ரதர்ஃபோர்ட் தான், எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர். பட் அஜித் சொன்ன மாதிரி எனக்குமே வில் ஜாக்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அண்ட் இஸ் கோனா கிவ் மீ சம் க்ரூஷியல் ஓவர்ஸ். பவர் பிளேலயும் போடுவாரு. ஸோ அதனால வில் ஜாக்ஸ் ஐ ப்ரிஃபர். நம்பர் 6 கேப்டன் ஹர்திக் பாண்டியா. நம்பர் 7 நான் வந்து நமன்தீருக்கு தான் போறேன். அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல நம்பர் 3ல ஸ்டார்ட் பண்ணாரு. பட் கடந்த சில சீசன்ஸா அவர் ஒரு ஃபினிஷரா யூஸ் பண்றாங்க. பிக் ஃபேன் ஆஃப் நமன்தீர். அவரோட சென்ஸ் ஆஃப் டைமிங் இருக்குல்ல, எஃபர்ட்லெஸ்ஸா அடிப்பாரு, அடிக்கிறதே தெரியாது, பால் அப்படியே தடவி விடுவாரு, பால் எங்கேயோ போய் விழும். ஸோ இஸ் காட் தட் அமேசிங் கிஃப்ட் ஆஃப் டைமிங். ஒரு ஃபினிஷராகவும் அவரை பாக்குறாங்க. ஸோ நம்பர் 7 நமன்தீர். நம்பர் 8 தீபக் சஹர். நம்பர் 9 மிச்சல் சாண்ட்னர். பட் ஐடியலி ஐ வுட் வாண்ட் மிச்சல் சாண்ட்னர் டு கம் அஹெட் ஆஃப் தீபக் சஹர். ஸோ 8-9 அது மாத்திக்கலாம். மிச்சல் சாண்ட்னருக்கு ஒருவேளை சில மேட்சஸ்ல வந்து பேஸ் போலிங் லோடடா போகணும்னு நினைச்சாங்கன்னா காபின் பாஷ் இருக்காரு. அவருமே ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீசனுக்கு அப்புறம் வராரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. டெத்லயும் நல்லா போடுவாரு, நல்ல ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. போன சீசன்ல வந்து மிச்சல் சாண்ட்னருக்கு இன்ஜுரி அனுப்ப அவர் தான் உள்ள வந்தாரு, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அவருமே ஒரு ஆப்ஷனா வச்சிருப்பேன். பட் ஐ வுட் ஸ்டார்ட் வித் மிச்சல் சாண்ட்னர். நம்பர் 10 ட்ரெண்ட் போல்ட். நம்பர் 11 த கோட் ஜஸ்பிரீத் பும்ரா. மயங்க் மார்க்கண்டே வுட் பி மை இம்பாக்ட் சப். ஸோ யா தே ஹேவ் ஆல் பேசஸ் கவர்ட். நல்ல பேக்கப்ஸ் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அல்லா கசன்ஃபர்லாம் வந்து பெஞ்சில தான் மோஸ்ட்லி உட்காரணும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஃபுல்லா சூப்பர் ஸ்டார் லோடட் டீம். கடப்பார இந்தியன் கோர் இருக்கு. வேர்ல்டு கப்ல இருந்த பாதி டீம் இங்க இருக்கு. செட்டில்டு 12 பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி இதுலயுமே வந்து எவ்வளவு எக்ஸ்பர்ட்ஸ் பேசினாலும் ஒரு 12-13 பிளேயர்ஸ் தாண்டி பிளேயிங் 11 சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டில்டு பேலன்ஸ்ட் யூனிட் இருக்கு. இவங்க டெல்லி அளவுக்கு பிளேயிங் காம்பினேஷன்ல கஷ்டப்படுவாங்கன்னு எனக்கு தோணல. டெல்லி தான் இன்னும் கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருக்காங்க. பட் நம்ம படிச்ச மாதிரி ஒரு பாயிண்ட், எப்பவுமே நம்ம வந்து எல்லா எக்ஸ்போர்ட்ஸும் ப்ரெடிக்ட் பண்றது மும்பை இந்தியன்ஸ் வந்து இப்படிதான் ஒரு ஸ்ட்ராங் லெவல்ல போவாங்கன்னு சொல்லிட்டு. பட் எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு அன்னோன் கமாடிட்டி, நம்ம வந்து கிரிக் பஸ்லயோ ESPN கிரிக்கெட் போலயோ எங்கேயுமே பிடிக்காத ஒரு பிளேயரை கொண்டு வந்து தெருவுல இருந்து எடுத்து வந்து பவுலிங் ஆட வைப்பாங்க. ஐ மீன் லோக்கல் லீக், தெரு இந்த சென்ஸ் லைக் ரொம்ப ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல இருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி தெரியாத ஒரு பிளேயர்கிட்ட ஸ்கவுட் பண்ணி எடுத்துருவாங்க. எப்படி விக்னேஷ் புத்தர் கொண்டு வந்தாங்க, அப்புறம் இவரு ஒரு அஸ்வினி குமார் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து அவங்க கண்டிப்பா ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ராகுல் சர்மாவா இருக்கலாம், நம்ம இந்த முகமது சொன்னீங்களா இருக்கலாம். அது நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் தான் போய் சர்ச் பண்ணும். அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவங்க வச்சிருக்காங்க. அந்த நாக்கு எங்க கண்டுபிடிக்கலான்னு தெரியும். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பொறாமையா இருக்கு. அஸ் ஆர்ட்ஸ் லேவலா நம்மளும் ஸ்கவுட்லாம் பண்றோம். பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் ஸ்கவுட்டிங் அவர். அதை நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அதனாலதான் நமக்கு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆளு, குருணால் பாண்டியா மாதிரி ஒரு கிடைச்சிருக்காங்க. சோ வி ஆர் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ப்ரோ தி பெஸ்ட் ஸ்கவுட்டிங் டீம் மும்பை இந்தியன்ஸ். அதுல வந்து அங்க டிபேட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க யார் ஃபேன்ஸ் ஆகனா இருங்க, இந்த விஷயத்தை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மும்பை இந்தியன்ஸ் தி பெஸ்ட் ஸ்கவுட்டிங் டீம். அண்ட் ஆல்சோ அவங்க ஃபெசிலிட்டிஸ், அந்த பிளேயர்ஸை பாத்துக்கிறதுலயும் பீப்புள் யூஸ்வலி சே MI அண்ட் CSK ஆர் த பெஸ்ட். MI வந்து இன்னும் ஒன் ஸ்டெப் பெட்டர் தான் நினைக்கிறேன். மீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். டெஃபினட்டா அவங்க கிட்ட பணம் ஜாஸ்தி இருக்கு எல்லா டீம்ஸை விட. ஸோ டெஃபினட்டா ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்க ஜாஸ்தி இருக்கிறது வந்து மேக்ஸ் சென்ஸ். சோ அதுதான் சொல்ல வரேன். டிகே எல்லாம் சொல்லிருக்காரு ஒரு இன்டர்வியூல, இந்த மாதிரி வந்து லைக் நான் மும்பைக்கு ஆடும் போது எனக்கு இந்தியாவுக்கு ஒரு மேட்ச் வருதுன்னா கூட நான் மும்பைல எந்த ஃபெசிலிட்டி வேணாலும் சூஸ் பண்ணி எனக்கு வந்து நெட் பவுலர்ல இருந்து பால்ல இருந்து அவங்களோட காசுல வந்து கொடுத்துருவாங்க எனக்கு, அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. In terms of taking care of their players, Mumbai Indians next level. So coming back to Mumbai Indians strength and weaknessல, வீக்னஸ் நான் பாக்குறது பெருசா எதுவும் இல்ல. பட் ஐ ஃபீல் சம்டைம்ஸ் டாக்டிக்கல் எரர்ஸ் பண்றாங்கன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீசன் தீபக் சேகருக்கு வந்து ஒரு 19 ஓவர் 20 ஓவர் கொடுத்தாங்க, ஒரு சூப்பர் ஓவர் சம்திங் கொடுத்தாங்க, போட்டு உரிச்சிட்டாங்க. எல்லாருமே நினைச்சாங்க தீபக் சேகருக்கு ஏன்டா கொடுத்தீங்க, புரியவே இல்லையடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் தீபக் சேகருக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புரிஞ்சுக்க முடியாத டாக்டிக்கல் எரர் சம்டைம்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க. அது எனக்கு அதை அவாய்ட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். நிறைய பண்றாங்க அந்த மாதிரி. ஸோ அது எனக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இந்த டீம்ல எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், இந்த டீம்ல ஷார்துல் தாக்கூருக்கு இடம் இருக்கா இல்லையா? அவரை நான் பேக்கப்பா தான் பாக்குறேன், இம்பாக்ட் சப்ல தான் வச்சுப்பேன். ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பி இன் த ஸ்டார்டிங் 11. ஏன்னா பேட்டிங்கும் இருக்கு அவருக்கு. மேபி இன் கேஸ் ஆஃப் ஒரு டீம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, இல்ல டீம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, 5 விக்கெட் 6 விக்கெட் போயிடுச்சு ஃபார் சம் 40 ரன்ஸ், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மேபி வேணா இம்பாக்டா உள்ள தள்ளுவாங்கன்னா ஐ பர்சனலி ஃபீல். ஐ டோன்ட் திங்க் ஹி வில் பீ. தீபக் சேகருக்கு ஒரு பேக்கப்பா இருக்க வாய்ப்பு இருக்கா? எக்ஸாக்ட்லி.
என்னைக்காவது ஒரு நாள் தீபக் சார் காலை பிடிச்சு நான் போட முடியாதுன்னு கிளம்பி போயிடுவாரு. அந்த ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணி சப்துல் தாக்கர் வச்சிருக்காங்க. என் தலைவன் பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படி. கரெக்ட். ஆல்சோ நான் இன்னொரு மைனஸா பாக்குறது, மைன்யூட் மைனஸா நான் பாக்குறது, ஐ வுட் ஐடியலி வாண்ட் டு பிளே காபின் பாஷ் அண்ட் சாண்ட்னர் இன் மை 11. அந்த காம்பினேஷனை ஃபிட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ரெண்டு பேரையும் ஆடவே முடியாது. ஸோ அது மாதிரி ஆடணும்னா நீங்க டாப் ஆர்டர்ல யாராவது ஒரு குவிண்டன் டிகாக் மாதிரி ஒரு பிளேயர் தான் யூ ஹேவ் டு கிவ் அப், ஆர் வில் ஜாக்ஸ் ஆர் ஷெஃப் அண்ட் ரதர்ஃபோர்ட். இவங்களையும் நம்ம வந்து உட்கார வைக்க முடியாது. அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல காபின் பாஷ் அண்ட் சாண்ட்னர் ரெண்டு பேருமே ஆடினா இன்னும் கூட பெட்டரா இருக்கும். பட் அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் இல்ல. அது ஒரு மைனஸா பாக்குறேன். இதெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சு பயாஸ்கோப் வச்சு மைனஸ்னு ஏதாவது சொல்லுமேன்னு சொல்றேன். ஆக்சுவலா கிடையாது. இட் இஸ் ஆல் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் ஃபார்ம். தட் இஸ் 24லாம் எப்படின்னா அவங்க வந்து உடன் ஸ்பூன் வாங்கினாங்கன்ற மாதிரி இருந்தது. பட் அட்லீஸ்ட் 2024 அந்த டிரான்சிஷன் பீரியட், ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி வந்தது, அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே ஒரு டிஃபரெண்டா இருந்தது அப்படின்றத நம்ம எல்லாருமே சென்ஸ் பண்ண முடிஞ்சது. பட் 25 they did pretty well. குவாலிஃபயர் 2 வரைக்கும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன்ல. எலிமினேட்டர் வின் பண்ணிட்டு குவாலிஃபயர் 2 வந்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ் தோத்துட்டாங்க. they came close. ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் ஒரே ஒரு பிளேயர் தான், எம்ஐ வந்து ஃபைனல்ஸ் வந்துட்டா அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்ற மாதிரி நான் கான்பிடென்டா இருந்தேன். எம்ஐ வந்தாலும் அடிக்க முடியும் அப்படின்ட்டு. பட் சுத்தி போயிட்டு இருந்த அந்த ஒரு எப்படி சொல்றது, நான் சொல்றேன் கேளுங்க. இந்த மேட்ச் ஆடுறப்போ நான் பார்த்தேன் எப்படியாவது பஞ்சாப் ஜெயிக்கணும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஜெயிச்சுட்டு மும்பை இந்தியன்ஸ் ஆறாவதுக்கு படிக்கூடாதுன்னு நான் பார்த்தேன். நியூட்ரலா 2 பேர் டிராஃபி இல்ல, ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆப்வியஸ்லி பஞ்சாப்க்கு வந்து நல்ல டச்ல வந்தாங்க. சேயசேரோட எக்ஸ்ட்ராடினரி நாக்குக்காகவே ஒரு ஃபைனல் ஜெயிக்கணும் சசாங் சிங்காகன்னு சொல்லி கிரிக்கெட்டிங் ஃபேக்ட்ஸ் நான் யோசிச்சேன். அந்த மாதிரி ஒரு டீமை அந்த மாதிரி சேயசேர் அடிச்சது வந்து இன்னும் கூட அந்த தேர்ட் மேன் ஒரு 4 அடி பாத்தீங்களா, அது கண்ணிலே நிக்குது. அந்த மாதிரி ஒரு நாக் ஆடிட்டு ஸ்டார்ட் ரீசெண்ட் நீங்களும் லக்னோக்கு ஆடினீங்க, ஜிதேஷ் சர்மா பயங்கரமா ஆடினாரு, அதனாலதான் ஃபைனல் இருந்தீங்க. பட் அந்த ஈக்குவல் பாக்குறப்போ மும்பை இந்தியன்ஸ் அடிச்சுட்டாங்க. அண்ட் உங்களுக்கு பழைய பஞ்சாயத்து இருக்கு வான்கடையில இப்படி உட்காந்துட்டு இருந்தது, அது வேற மீமா போட்டுட்டு இருக்காங்க. பாப்போம், அந்த மேட்ச் முதல்ல பேசலே வருது, நான் இழுக்கலாம். சரி அமைதி பக்தர்கள் அமைதி காக்கவும். எனிவே தட்ஸ் இட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். வெல் ரவுண்டட் ஸ்குவாட், ஹாட் ஃபேவரட்ஸ் ஃபார் திஸ் சீசன். நோ டவுட்ஸ். டெஃபினட்டா ஃபைனல்ஸ் வந்து கப் அடிக்கிறதுக்கு 99% வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கப்புறம் கேக்கல 1% ஆர்சிபின்னு சொல்லுவியா? இல்ல எனக்கு 99% sometimes that 1% chance is good enough. correct. புரியுதா? 2025 மக்களே, இவங்க 2 பேரை விட்டா இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு SRH ப்ரிவியூல உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ சோ மச்.